இப்போ கணிதம்னு நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். கணிதம் வந்து பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கணிதம் வந்து கணிதம்னா கணக்கு, அது ஒரு கணக்காகவும் அது ஒரு கணிதமாகவும், கணித மேதைகள் பயன்படுத்தும் போது அது ஒரு கணிதவியலாகவும், கணித கோட்பாடு பார்க்கும்போது அது ஒரு கணிதமாகவும், கணிதத்துக்குன்னு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது மிகப்பெரிய அவார்டு கணித அவார்டுன்னு பார்க்கும்போது வந்து கிரேக்கத்தில் கொடுத்த அவார்டு. அந்த கிரேக்கம் வந்து இப்போ வந்து அது கீழே கிரேக்கம் மேலே கிரேக்கம்னு இருந்துச்சு. அந்த 2 கிரேக்கம் ஒருங்கிணைந்து வந்து இப்போ ஸ்வீடன்கிற பேரில் இருக்குது. அங்கே தான் நோபல் அவார்டு கொடுக்குறாங்க. அந்த நோபல் அவார்டுக்கு உயர்வான அவார்டாக அவங்களால பார்க்கப்படுவது கணிதத்துக்கு நோபல் அவார்டுக்கு ஈக்குவலான அவார்டாக அவங்க பார்க்குறது வந்து கணிதத்துக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்று அந்த அவார்டை கொடுப்பாங்க. கணிதத்துக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. புது ஒரு கணிதம் கண்டுபிடித்தா அந்த அவார்டு கொடுப்பாங்க. கணித கோட்பாட்டே புதுசாக மாற்றி ஒருத்தன் கண்டுபிடிச்சா அதுக்கு வேறொரு அவார்டு கொடுப்பாங்க, அரசாங்க அவார்டு கொடுப்பாங்க. ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு, பல நாடுகளுக்கு கல்வியை கொடுக்கும் நாடு, கல்வியை அமைத்து கொடுக்கும் நாடு ஸ்வீடன். இது எனக்கு நோபல் அவார்டு கிடைக்குங்கிறதுக்காக நான் சொல்லல, இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம கணிதம் பார்க்க போகிறோம், கணிதவியலை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு கோட்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கோட்பாடுனா, ஏற்கனவே இருக்கிற கணித கோட்பாடு என்னென்னா, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இருக்கும் கணித கோட்பாடு என்னென்னா, படிப்பதை செய். இதுதான் பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கும் கோட்பாடு. படித்ததை செய், ஈஸி. படித்ததை செய், இதுதான் பள்ளிக்கூடத்தில் இருந்த கோட்பாடு. இதில் ஒரு சில மாணவர்கள் சுயமாக யோசித்து செய்யச்சில வந்து அவன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரியோ ஸ்டீபன் ஹாக்கிங் மாதிரியோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் யாரும் செய்கிறது இல்லை. அதனால் அது ஈஸியான கோட்பாடு என்னென்னா, படித்ததை செய், ரிப்பீட்டட் மைண்ட். இதுதான் அங்கே உள்ள கோட்பாடு. இது பெரிய பெரிய கணித மேதைகளுடைய கோட்பாடு. அவங்களுக்கு வகுக்கப்பட்ட கோட்பாடு என்னென்னா, படித்ததை செய், அதை திரும்ப செய், அதை அழுத்தம் திருத்தமாக செய். இதுதான் பெரிய 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 கணித மேதைகளுக்கு இதுக்கு வகுக்கப்பட்ட கோட்பாடு. இது அவங்க எதிர்த்தாலும் இதுதான் உண்மை. படித்ததை செய், அதை திரும்ப செய், அதை அழுத்தம் திருத்தமாக செய், அதை திருத்தி செய், அதன் முடிவு என்னவோ அதை கொடுத்து பரிசு வாங்கு. இதுதான் அவங்களுக்கு. அதை நிரூபித்து உனது திறமையை நிரூபி அப்படின்னு கூட சொல்லிக்கிறோம். அதை நிரூபித்து உனது திறமையை நிரூபி, அதுக்கான தகுந்த மதிப்பை வாங்கிக்கொள், அதுக்கான மரியாதையை வாங்கிக்கொள், அதுக்கான தகுதி பெற்றவனாய் மாறிக்கொள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கணித மேதைகளுக்கு உண்டான கோட்பாடு. படித்ததை செய், செய்வதை திருத்தி செய், செய்ததை திரும்ப செய், அதை திருத்தி செய், அழுத்தம் திருத்தமாக செய், அதுக்கான முடிவை எடு, அதுக்கான முடிவை அழுத்தம் திருத்தமாக செய், அதை தகுந்த இடத்தில் நிரூபி, அதுக்கான மதிப்பை வாங்கிக்கொள். இதுதான் அவங்களுக்கான கோட்பாடு. இது கொஞ்சம் விரிவாக இருந்தாலும் இதுதான் அவங்களுக்கான கோட்பாடு. ஏன்னா அவங்க பெரிய கணித மேதைகளுக்கான கோட்பாடு. இது ஈஸியாக சொல்லணும்னா, இன் வெஸ்டர்ன் யூனியன் ட்ரங்கர், அதாவது இதுதான் ஈஸியான வழி. அதாவது எழுது படி திருத்தி செய். ஆனால் அதுக்கு கோட்பாடு கிடையாது, தப்பான கோட்பாடு. இதுதான் சரியான கோட்பாடு. படித்ததை செய், படித்ததை திரும்ப செய், செய்வதை திரும்ப செய், அதை அழுத்தம் திருத்தமாக செய், அதை திருத்தி செய், கடைசியில் முடிவெடு, அதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபி, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர், அதை அவர்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். நீ நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபி, அதை அவர்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள், சேர்க்க வேண்டிய முறையில் சேர்ப்பார்கள். அங்கு அவர்கள் கொடுக்கும் தகுதியை நீ அவர்கள் தரும் மரியாதையை ஏற்றுக்கொள். மக்கள் முன்னாடியில் அது சேர்க்கப்பட்டவுடன் உனக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது வந்து விரிவாக சொல்றது. அதாவது செய், திரும்ப செய், அழுத்தம் திருத்தமாக செய், அதை திரும்ப செய், அதை அழுத்தம் திருத்தமாக செய், அதை திரும்ப செய், அதை அழுத்தம் திருத்தமாக செய், அதை திருத்தி செய், அதன் இறுதியை முடிவை எட்டிவிடு, எட்டிய முடிவை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபி, உனக்கான மதிப்பை வாங்கிவிடு. அவர்கள் அதை கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் கொண்டு செல்வார்கள். அதாவது மக்களிடத்தில் சேர்க்க வேண்டிய விடையை எடுத்து செல்வார்கள். சயின்டிஸ்டிடம் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுவார்கள். எங்கெங்கே சேர்க்க வேண்டியமோ அங்கங்கே சேர்த்து விடுவார்கள். இதுதான்
அவர்களுக்கான ரூல்ஸ். ஆனால் இது கணித மேதைகளுக்கான கோட்பாடு. கணித மேதைகளுக்கான கோட்பாடுனா சிம்பிள். செய், திரும்ப திரும்ப செய், செய், படி, இல்லை படி, படித்ததை செய், செய்ததை திரும்ப திரும்ப செய், அதை அழுத்தம் திருத்தமாக செய், அதை திருத்தி திருத்தி செய், இறுதியில் முடிவை எட்டிவிடு, அந்த முடிவை தெரிவிக்க வேண்டிய இடத்தில், அதாவது வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் வெளிப்படுத்து, அவர்கள் தரும் மரியாதையை ஏற்றுக்கொள், அந்த தகுதியை பெற்றுக்கொள். இதுதான் அவர்களுக்கான கோட்பாடு. ஈஸி. இது அந்த அவார்டுக்கான கோட்பாடு என்ன? அந்த அவார்டுக்கான கோட்பாடு அந்த இந்த கோட்பாடே வந்து அந்த கோட்பாட்டில் அந்த இறுதியில் முடிவை எட்டுகிறாயே, அது மக்களுக்கு என்ன விதத்தில் நன்மையை பாவிக்கும் மக்கள். அதாவது இதே கோட்பாடு தான், அந்த கணித மேதைகளுக்கான கோட்பாடு தான். ஆனால் கடைசியில் அந்த நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபி அப்படின்னு வருது இல்லை, அதுக்கு முந்தைய வேர்டில் இது மக்களுக்கு அது முடிஞ்சவொடனே மக்களுக்கு இது எந்த விதத்தில் நன்மையை பாவிக்கும் அந்த கேள்வி வரும். அந்த மக்களுக்கு நன்மை பாவித்தால் அந்த அவார்டு நிச்சயம். இது கிரேக்கத்தால் கொடுக்கப்படும், அதாவது இன்றைய ஸ்வீடனால் கொடுக்கப்படும் அவார்டுக்கு, அந்த அவார்டு கமிஷனுக்கு உண்டான கோட்பாடு. இதே இதுக்கு இணையான இன்னொரு அவார்டு, இதுக்கு இணையான அவார்டு தான். எல்லா அவார்டுகளும் இணையான அவார்டு தான். இதுக்கு இணையான அவார்டு பிரிட்டிஷில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் ஒரு அவார்டு கொடுக்கப்படுது கணித மேதைகளுக்கு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலகத்திலே பெரிய பல்கலைக்கழகம், சிறந்த பல்கலைக்கழகம். அந்த அவார்டு அங்கே கணிதத்துக்கு கொடுக்கப்படுது. அங்கேயும் கோட்பாடு இதுதான். இந்த கணிதம் மக்களுக்கு கடைசி முடிவில் இந்த கணிதம் மக்களுக்கு எந்த விதத்தில் நன்மையை பயக்கும் அப்படின்னு கொடுத்து, அதாவது படிக்கிற மாணவர்களுக்கோ மக்களுக்கோ எந்த விதத்தில் நன்மையை பாவிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கோட்பாடு. அப்படி நன்மையை பாவிக்கும் கோட்பாடு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த அவார்டு நிச்சயம். சரியா? இப்போ நான் கண்டுபிடிச்ச கோட்பாட்டுக்குள்ளே போயிடுவோம். a plus 2ab minus p ஸ்கொயர், இது கண்டுபிடிச்ச ஒன்று. இது ராங். ஏன்னா a plus அப்படின்னு வந்துச்சுன்னா ஏன்னா ஆன்டி ஸ்கொயர், ஏன்னா ஆன்டி ஸ்கொயர், a பிளஸ்னா ஆன்டி ஸ்கொயர் பிளஸ், ஆன்டி ஸ்கொயர் எப்படி பிளஸ் ஆகும்? ஆன்டி ஸ்கொயர் மைனஸாக தான் ஆகும். a பிளஸ்னா ஆன்டி ஸ்கொயர் பிளஸ், ஆன்டி ஸ்கொயர் பிளஸ் ஆகாது. அதனால a மைனஸ் 2ab, 2ab வராது. எப்படி 2ab வரும்? abனா என்னது? ஆன்டி ஸ்கொயர் பெர்க்மார்க் ஸ்கொயர், ஆன்டி ஸ்கொயர் பெர்க்மார்க் ஸ்கொயர், ஆன்டி ஸ்கொயர்லேருந்து பெர்க்மார்க் ஸ்கொயர் வந்து சேர்ந்துச்சுன்னா 2ab எப்படி வரும்? 2 எப்படி வரும்? அதனால் வராது. ab இதுதான் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் a ஸ்கொயர், a ஸ்கொயர் எப்படி வரும்? மைனஸ் p ஸ்கொயர், p ஸ்கொயர் எப்படி வரும்? b னா பெர்க்மார்க் ஸ்கொயர், பெர்க்மார்க்கில் ஸ்கொயர் வராது, a ஸ்கொயர் வரும். ஆன்டி ஸ்கொயர் அந்த a ஸ்கொயர் வரும், அதுக்கு மேலே பெர்க்மார்க் ஸ்கொயர் வராது. அதனால் மைனஸ் p இதுதான் வரும். இது நான் கண்டுபிடிச்ச கோட்பாடு. நான் வந்து கிரேக்கத்தில் கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த கோட்பாட்டை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு இந்த அவார்டை சமர்ப்பிக்கிறேன். இது என்னுடைய கோட்பாடு. நான் உங்கள் மிஸ்ஸட்.